எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் ஈரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. காதல் வைபோகமே காணும் நன்னாள் இதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. காதல் வைபோகமே காணும் நன்னாள் இதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. குருவாயூரப்பா 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 நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடஞ்சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடஞ்சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடஞ்சொல்லவா பறந்து செல்லவா. மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா எண்ணத்தினாலே. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. மனிதர்களுடைய உள்ளங்களை கட்டி போடக்கூடிய அல்லது உணர்வுகளுக்கேற்ற வகையிலே அவர்களை வசப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இசைக்கு மட்டுமே உண்டு. அது என்னமோ தெரியவில்லை, இசை உருவாகிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இசையின் பரிமாணங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் மனிதர்களுடைய ரசனைக்கேற்ற வகையிலே அந்த இசை மாறிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். அதுதான் இசையினுடைய மாயாஜாலம் என்பதை நாம் கூறிக்கொள்ளலாம். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இசை ஜாலத்தை மக்கள் மனங்களிலே விதைத்து செல்லும் அந்த இசையின் ரகங்களுக்குள்ளே பல புதிய பரிமாணங்களை புகுத்தி
ரசனையோடு மக்கள் மனங்களை கவர்ந்து கொள்ளும் இசை ரசனையை உருவாக்கும் இசையமைப்பாளர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். கர்நாடக இசை திரை இசையாக மலர்ந்து மெல்லிசையாக வந்து இந்த சினிமா துறைக்குள்ளே கோலோச்சி கொண்டிருந்த காலம் முதல் இன்று வரை பல இசையமைப்பாளர்கள் பல மனம் நிறைந்த பாடல்களை எங்களுக்காக தந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பல பாடல்களை உங்கள் இல்ல திரைகளை கூடாக உங்கள் மனங்களை நிறைத்து வழிப்பதற்காக இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கூட இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு காலகாலமாக நீண்ட காலமாக இந்த டான் தொலைக்காட்சியோடு பல நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் அந்த குழுவினரை இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். இசைக்கலைஞர்களின் முதலிலே நாங்கள் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையில் கீபோர்ட் வாத்திய கருவியோடு ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள், அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் ராஜு, ஒக்டோபேட் பவன், இவர்களோடு ட்ரம்ஸ் சுபேதன், குறிப்பிட்ட ஒரு சில வாத்தியங்களோடு இசை ரசனையை முழுமையாக அள்ளி வழங்க காத்திருக்கும் இவர்களை நாம் உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நேரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சிக்காக குரல் இனிமை கூடாக எங்களை லைக்க பண்ணும் பாடகர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். பாடகர்களாக மதிப்புக்குரிய ரங்கநாதன், அகிலன், எஸ்கே நாதன், பிரதீபன், டெவ்ரினா, தபிதா, அமரணி மற்றும் தசாங்கன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் பாடல்களாக இன்றைய தினம் உங்களோடு கைகோர்க்க காத்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் உங்களையும் வரவேற்று நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து பயணிப்போம். இது கச்சேரி ஆரம்பம். நாம் சந்தோஷமாக இருக்கின்ற பல தருணங்களில் எங்களோடு கூட இருப்பவர்கள் நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, வேதனை அனுபவிக்கின்ற பொழுது எங்களை விட்டு தூர விலகி விடுவார்கள். சில நேரங்களிலே இந்த உறவுகள் எல்லாம் உண்மையான உறவுகள் தானா என்று சொல்லி நாம் சிந்திக்க தொடங்கி விடுவோம். அதிகமாக நேசம் வைத்து அதிகமாக பாசம் வைத்து பழகுகிறவர்கள் திடீரென ஏதோ ஒரு சூழ்நிலையால் எம்மை விட்டு பிரிய நேர்ந்தால் அந்த பிரிவு தாங்குனா துயரத்தை ஏற்படுத்தும், நிறையவே மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த பிரிவில் இருந்து எப்படி மீள்வதென்று தெரியாமலேயே பலர் துன்பப்பட்டு மாண்டு போயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரிவும் சிறு சந்தோஷங்களும் சுற்றி இருப்பவர்களுடைய அந்த கரிசனையும் எங்களுக்கு கஷ்டமான நேரங்களிலே தோள் கொடுப்பவர்களின் எண்ணங்களும் தான் ஏதோ ஒரு வகையிலே எங்களை இன்றும் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் கஷ்டத்திலே தொய்ந்து துவண்டு போகின்ற பொழுது யாராவது தோள் கொடுக்க மாட்டார்களா, யாராவது ஒரு இரு வார்த்தைகளை ஒரு ஆறுதலாக கூற மாட்டார்களா என்று சொல்லி எங்களுக்கு மனம் இறங்கிக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலே அந்த கிடைக்கின்ற ஆறுதல் தான் பலருக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அவர்கள் மீது ஒரு கரிசனையை, ஒரு பரிவை உண்டாக்கிவிடும். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது துன்ப நேரங்களிலே எங்களுக்கு கை கொடுப்பவர்களிலே நண்பர்கள் முக்கியமானவர்கள். அதை விட சில சொந்தங்கள் அப்பொழுது அபூர்வமாக வந்து எங்கள் துன்பங்களில் கை கொடுத்து செல்வார்கள். சில சகோதரங்கள் கை கொடுப்பார்கள், பல சகோதரங்கள் விட்டு செல்வார்கள். அப்படி வாழ்க்கையின் உறவுகளிலே நாங்கள் நம்புபவர்கள் எங்களை கைவிட்ட சந்தர்ப்பங்கள் ஆயிரம். நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் எங்களுக்கு உதவுபவர்கள் நாங்கள் எதிர்பார்க்காதவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த கரிசனை எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்துவிடும். துன்ப நேரத்திலே கரிசனையாய் வரும் ஒரு உறவின் அந்த உச்சபட்ச அந்த அன்புதான் எங்களுக்கான பாதுகாப்பு. எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா என்று சொல்லி அந்த துன்பத்தின் மத்தியிலும் தோள் கொடுக்கும் அந்த வார்த்தையும் அந்த பரிவும் தான் அந்த வார்த்தைக்கு பாடலுக்கு அர்த்தம் கொடுக்கும் ஒரு உச்சத்தை தொடுக்கிறது. சுவாரஸ்யமான இந்த பாடல், ஆனால் வார்த்தைகளுக்குள்ளே ஏராளமான ஆறுதல். இணைந்து கொள்ளலாம். இனிமையான அந்த பாடல் காத்திருக்கிறது உங்களுக்காக. எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா, மனம்தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே.
உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதமும் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது. நீ வாடினால் வண்ண பூ வாடுமே. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன். காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன். என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன். நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன். தாய் செய்ததே தவம் நாம் வந்தது. தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது. என் ராஜாத்து கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை. நான் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. காலமும் வரும் அந்த தெய்வம் வரும். அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும். காலம் தனை நான் மாற வைப்பேன். கண்ணே உனை நான் வாழ வைப்பேன். என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா. அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. சில பழைய பாடல்கள், சில இடைக்கால பாடல்கள் எங்களுக்கு தராத அந்த சந்தோஷத்தை சில ரீமிக்ஸ் பாடல்கள் தந்துவிடும். அதாவது சாதாரணமாக இருக்கின்ற அந்த இடைக்கால பாடல்கள் ரீமிக்ஸ் பாடல்களாக உருவாக்குகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான உந்துதலை எங்கள் ரசனைகளுக்குள்ளே ஏற்படுத்திவிடும். அப்படி பல பாடல்கள் இன்றும் வித்தியாசமான பல உணர்வுகளை தோற்றுவித்து பலர் பாராட்டுகளை பெற்றிருக்கிறது. சில சம்பவங்களிலே, சில வைபவங்களிலே சில பாடல்கள் கட்டாயமாக்கப்பட்ட சம்பவங்கள் கூட இருக்கிறது. உதாரணமாக, ஒரு திருமண வைபவத்திலே ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், உடனே பாடிவிடுவார்கள். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும் என்கின்ற ஒரு பாடல் ஒன்று. அதே போல ஒரு பிறந்த தினத்திற்காக சில பல பாடல்கள் இருக்கிறது. இதைவிட அன்னைக்காக பாடல், தந்தைக்காக பாடல் என்று சொல்லி ஒவ்வொரு விடயங்களுக்காகவும் பாடல் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் சில நேரங்களிலே சில பாடல்கள் சில மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக தனியே பிறப்படுத்தது போல இருக்கும். பல இசைக்குழுக்கள் தங்கள் மேடைகளிலே பல பாடல்களை பாடுவார்கள். ஆனால் அவர்கள் பாடலை அதாவது அந்த இசை நிகழ்வுகளை நிறைவடைகின்ற பொழுது, அதை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற பொழுது ரீமிக்ஸ் தொடராக பல பாடல்களை அவர்கள் இசையமைப்பார்கள். அப்படி ரீமிக்ஸ் தொடராக இணைக்கின்ற பாடல்களில் இந்த பாடல் நிச்சயமாக இடம் பிடித்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ரீமிக்ஸ் பாடலாக இது உருவாக்குகின்ற பொழுது இது தந்த உத்வேகம் அதிகம். காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடியிருந்து ஆனந்த பண்பாடுமே என்கின்ற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் சாதாரணமான ஒரு பாடல் தான். ஆனால் அது ரீமிக்ஸாக உருவாகுகின்ற பொழுது அந்த பாடல் தந்த அந்த இன்பம், அந்த புதிய பிரவாகம், அது சொல்ல முடியாத சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாங்கள் ரீமிக்ஸ் பாடலுக்குள்ளாக உணராலும் இருந்தாலும் அந்த பாடலும் ஒரு வகையிலும் குறைந்தது அல்ல. உருவாக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் பாடலும் துள்ளலுக்கு குறைவில்லாத மகிழ்வை தரும் பாடலாகத்தான் அமைந்து காணப்படுகிறது.
அந்த மகிழ்வோடு சங்கமிக்கலாம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். இது கச்சேரி ஆரம்பம். காதல் வைபோகமே காணும் நன்னாள் இதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. காதல் வைபோகமே காணும் நன்னாள் இதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. கோடை காலத்தில் தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள், பாடை காலத்தில் கூடல் விளையாடல் கூடல், வானம் தாலாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் ஆட, நீயும் என் கையில் ஆட சுகம் தேட கூட, பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அணைத்தால் கதகதப்பு துடிதுடிப்பு, இது கல்யாண பரபரப்பு. காதல் வைபோகமே காணும் நன்னாள் இதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. எண்ணம் என்னென்ன வண்ணம் இளமை பொன்னென்று மின்னும், எங்கும் ஆனந்த ராகம் புது தாகம் தாபம், மேகலை பாடிடும் ராகம் ராகங்கள் பாடிடும் தேகம், தேகத்தில் ஊறிய மோகம் சமபோகம் போகம், வாழ்ந்தால் உந்தன் மடியில் வளர்ந்தால் உந்தன் அருகில், அனுபவிப்பேன் தொடர்ந்திருப்பேன் 7 ஜென்மம் எடுப்பேன். காதல் வைபோகமே காணும் நன்னாள் இதே, வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. பல பாடல்கள் பல மனிதர்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில பாடல்கள் ஒலிக்கின்ற சந்தர்ப்பத்திலே சிலருக்கு சில சம்பவங்கள் நடந்தேறும், அல்லது சிலருக்கு சில சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாடலும் ஒலித்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த பாடலும் அந்த சம்பவமும் இரண்டர கலக்கின்ற பொழுது, அல்லது ஒரு காலமும் ஒரு பாடலும் இரண்டர கலக்கின்ற பொழுது, அந்த பாடலும் சம்பவமும் மனங்களிலே அமர்ந்துவிடும். எப்பொழுதாவது அந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட சம்பவத்தை யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த பாடல் ஞாபகமாகிவிடும். இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் இசை தனது பங்களிப்பை வழங்கி கொண்டே இருக்கிறது. பல சம்பவங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது, பல சம்பவங்களை உருவாக்கி கொண்டும் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது பலருக்கு புரியாத பல விடயங்களை புரிய பண்ணி இருக்கிறது. பல பாடல்களிலே சில வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதுதான், அடடா இப்படியும் வார்த்தை இருக்கிறதா, அல்லது இந்த வார்த்தைக்கு இப்படியும் அர்த்தம் இருக்கிறதா, இப்படியும் ஒரு ஊர் இருக்கிறதா, இந்த ஊரில் இப்படி ஒரு கிராமம் இருக்கிறதா என்று சொல்லி பல பாடல்கள் தான் பலருக்கு பல விடயங்களை புதிதாய் உணர்த்தி சென்றிருக்கிறது. குருவாயூர், இது இந்தியாவிலே அமைந்த ஒரு ஊர். இது இந்தியாவை தவிர பல இடங்களில் உள்ளவர்களுக்கு இதை பற்றி பெரிதாக அது அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு காலத்திலே ஒரு பாடல் வந்தது, குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்று சொல்லி அந்த பாடல் உருவானது. உருவாகுகின்ற பொழுதுதான் தெரிந்தது குருவாயூர் என்கின்ற ஊர்
ஒரு பாடலுக்குள்ளே அமர்ந்து கொள்கிறது. அந்த பாடல் அந்த ஊரை இன்னும் பிரபல்யமாக்குகிறது. இப்படி பாடலில் வருகின்ற வார்த்தைகளால் பிரபல்யமான மனிதர்களும் இருக்கிறார்கள், பிரபல்யமான ஊரும் இருக்கிறது, பிரபல்யமான விடயங்களும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இசை பல மாற்றங்களை உண்டு பண்ணும் அற்புதமான மாயாசக்தி என்பது இசையை ரசிப்பவர்களுக்கு புரியும். அடுத்த பாடல் உங்களுக்காகவே காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம். குருவாயூரப்பா 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 குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன். தினம் தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அலைபாயும் என் ஜீவன் தான். குருவாயூரப்போ குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. என்னை வந்து தழுவு, ஏன் இந்த பிரிவு, வாரேவா உனை யார் தடுக்க. மாது உன் மீது இப்போது என் மோகம் ஆயாதோ சொல் பூங்குயிலே. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி. ராதை உனக்கு சொன்ன
நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. பழைய பாடல்கள் பல இன்றும் இளமையாய் மக்கள் மனங்களில் அமைந்திருப்பதற்கு காரணம் முதல் இசை, இரண்டாவது வரிகள், மூன்றாவது அந்த பாடல்கள் உருவாக்கப்பட்ட விதம். பலர் கூறியிருக்கின்றார்கள், ஒரு அருமையான பாடல் ஒரு தேவையில்லாத அல்ல பொருத்தமில்லாத ஒரு காட்சி அமைப்பு கூடாக நாசமாக்கப்பட்டு விடும் என்று சொல்லி, அதே நேரத்திலே சுமாரான ஒரு பாடல் அட்டகாசமான காட்சி அமைப்பு கூடாக மிக பெரும் வரவேற்பை பெற்ற சம்பவங்கள் கூட இந்த திரை மாயாஜாலத்துக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதுதான் மிகப்பெரிய உண்மை. அதனால்தான் அந்த இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் கூறுவார்கள், அதாவது இசையமைப்பாளர்களும் அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர்களும் கூறுவார்கள், எப்படியாவது ஒரு அழகான ஒரு பாடலை கஷ்டப்பட்டு உருவாக்குகின்ற பொழுது அதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் படப்பிடிப்பையும் அதற்கான காட்சியையும் பிடித்துவிட வேண்டும் என்பதில் தான் அவர்கள் குறியாக இருப்பார்கள். இயக்குநர்களும் அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத பல சந்தர்ப்பங்களிலே பல நல்ல பாடல்கள் ரசனையே இல்லாத காணொளிகளால் நாசமாகி இருக்கிறது. சுமாரான பாடல்கள் அழகான ரசனையான காட்சி அமைப்பு கூடாக அட்டகாசமாக மாறி இருக்கிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் அல்லவா, சில பழைய பாடல்கள் இன்றும் இளமையாக இருப்பதற்கு காரணம் அதன் இசையும் வரிகளும் அந்த பாடல் உருவாக்கப்பட்ட வடிவமும் தான். ஒரு பாடல் இப்பொழுதும் பலரை கேட்டால் வாயில் முணுமுணுக்கும் ஒரு பாடல். பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல அந்த பாவை அல்லவா என்று சொல்லி அட்டகாசமான வசனம் இந்த பாடலை அலங்கரித்திருக்கும். அப்படி என்னதான் மாயங்கள்? இதில் அவ்வளவு பெரிதான இசையும் கிடையாது. ஆனால் அந்த வரிகளுக்கேற்ற வகையிலே சுமாரான இசை உருவாக்கிய அந்த மாயம்தான் இன்றும் பலர் மனங்களிலே வீற்றிருக்கிறது. அந்த மாயம் என்ன என்பதை நீங்களும் இப்பொழுது உணர்ந்து கொள்ளலாம். வாருங்கள், அந்த பாடலோடு தான் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். முடிந்தால் இந்த பாடகரோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி பாருங்கள். இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். பாட்டு பாடவா, பாத்து பேசவா, பாடஞ்சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாத்து பேசவா, பாடஞ்சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாத்து பேசவா, பாடஞ்சொல்லவா, பறந்து செல்லவா. மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நனத்தினாலே. மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நனத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கு பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கு பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடஞ்சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடஞ்சொல்லவா, பறந்து செல்லவா.
அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி என்னை நடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி என்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தீநிலவில் ஆசை இல்லையா. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா. காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.